பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். பாளையங்கோட்டை உழவர் சந்தை அருகே தியாகராஜ நகர் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் நெல்லை ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள இந்த ரயில்வே கேட்டை திறந்து மூடும்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ரயில்வே கேட்டின் இருபுறங்கள் அன்புநகர், ராம்நகர் என 4 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. எனவே இந்த பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 26.30 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் தியாகராஜ நகர் ரயில்வே கேட்டில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், மேயர் PM சரவணன், துணை மேயர் KR ராஜு, மாநகராட்சி கமிஷனர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு, நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மேம்பாலத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவடையப்பன், மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் TPM மைதீன்கான், நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன், முன்னாள் MLAக்கள் மாலைராஜா, ALX லட்சுமணன், நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஜவஹர் முத்துராஜ், மின்வாரிய கண்காணிப்பு பொறியாளர் செல்வராஜ், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் லிங்குசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வக்கீல் பிரபாகரன், பேச்சுப்பாண்டியன், சித்திக், பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் நம்பி, பாளை ஒன்றிய செயலாளரும் யூனியன் தலைவருமான KS தங்கப்பாண்டியன், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், கிழக்கு மாவட்ட வக்கீலணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி, பாளை மண்டல தலைவர் பிரான்சிஸ், பகுதி செயலாளர்கள் பாளை ஆண்டன் செல்லத்துறை, மேலப்பாளையம் துபாய் சாகுல், ஒன்றிய திமுக செயலாளர் நான்குநேரி மேற்கு சுடலைக்கண்ணு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.